மிளகாய் பொடி வந்து எல்லார் வீட்லயும் இருக்கும், கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடுவோம். இதை வந்து விதவிதமா அரைக்க முடியும். பருப்பு போடலாம், அந்த பருப்பு போடலாம், இப்படி விதவிதமா பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மிளகாய் பொடி வந்து கொஞ்சம் ஆரோக்கியமத்தையும் எப்படி அதுக்குள்ள போடலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதனால இந்த இட்லி மிளகாய் பொடி நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கவலையே இல்லை. குழந்தைங்களுக்கு எப்போ வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம் பொடி கொடுத்து சட்னியோட சாப்பிட வச்சிடலாம். அருமையான இந்த இட்லி மிளகாய் பொடியை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். 1 கப் முழு உளுத்தம் பருப்பு, 20 காய்ந்த மிளகாய், 2 மேஜை கரண்டி கடலை பருப்பு, 2 பூண்டு பல், சிறிய துண்டு வெல்லம், சிறிய துண்டு புளி, 1 மேஜை கரண்டி அல்லது 2 தேக்கரண்டி எள், சில கருவேப்பிலை இலைகள், 1/2 கப் அல்லது 2 மேஜை கரண்டி, 1 மேஜை கரண்டி ஆழி விதைகள், உப்பு மற்றும் பெருங்காயம். மிதமான தீயில ஒரு வாணலியை வச்சுக்கோங்க. முதல்ல நம்மளுடைய உளுத்தம் பருப்பு அதை போட்டு லேசா நிறம் மாற்றம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க உபயோகப்படுத்துற அரிப்பை பொறுத்தது 5 to 10 நிமிடங்கள் கண்டிப்பா எடுக்கும் இதுக்கு. இதை வந்து நீங்க கண்டிப்பா ஆனா மிதமான தீயில தான் வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடும், உளுத்தம் பருப்பு வந்து கரிஞ்சு போய் அந்த கருப்பு நிறம் வந்துடும். பொடியில வந்து ஒரு கருப்பு நிறமும் ஒரு சுவையும் லேசா கரிஞ்ச சுவை வரும். அதனால மிதம் தீயிலேயே வச்சு இதை பண்ணலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய உளுத்தம் பருப்பு வந்து வறுபட்டிருக்கு. இந்த நிறத்தை நல்லா பார்த்துக்கோங்க. கரியவும் இல்லை, ஆனால் நல்ல ஒரு நிற மாற்றம் இருக்கு. இந்த நிறத்துக்கு நம்ம உளுந்தம் பருப்பு வந்தாதான் என்ன ஆகும், மிளகா பொடி சுவை மட்டும் இல்லை மனமும் நல்லா இருக்கும். இல்லைன்னா உளுந்துடைய வேகாத ஒரு மனம் வரும். ஏன்னா நம்ம அப்படியே சாப்பிட போறோம், இதுக்கு மேலே இதை சமைக்க போறது இல்லை இல்லைங்களா. அதனால இது வந்து லேசா நல்லா இப்படி ஒரு நிறம் மாற்றம் நிச்சயமா உளுந்து பருப்புக்கு வரணும். அப்பதான் மிளகா பொடி சுவையும் மனமுமா இருக்கும். இந்த சரியான பக்குவம். இப்போ நம்ம எடுத்துட்டு அடுத்த பருப்பை போடலாம். கடலைப்பருப்பு போட்டுடலாம். நம்ம கடலைப்பருப்பு பார்த்தீங்களா லேசா நிறமாற்றம் வந்திருக்கு. இந்த பக்குவத்தில் நம்ம இதை அடுப்புல இருந்து எடுத்துடலாம். பூண்டை சின்னதா இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். அப்பதான் என்ன ஆகும்னா நல்லா வறுபட்டுட்டு, இதுவும் உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி அதிகரிக்கும். அதனால நம்ம பூண்டு சேர்க்கிறோம். பூண்டு சேர்க்க விரும்பாதவங்க பூண்டு சேர்த்துக்க வேண்டாம். இப்படி சின்ன சின்ன வில்லைகளா இதை அரிஞ்சிட்டு வறுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், இதனுடைய மனம் அதிகமா தெரியாது பொடியில. அப்போ இது உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்றவங்க இதையும் சேர்த்துக்க வேண்டாம். நம்ம புளி சேர்த்து பண்றோம். இது நிச்சயமா இதனுடைய சுவையை அதிகரிச்சு கொடுக்கும். அதனால நீங்க ஒரு முறை இந்த மாதிரி இந்த புளி கொஞ்சமா சேர்த்து பொடியை செய்து பாருங்க. இதையும் சிறு தீயில வச்சு வறுத்துக்கலாம். இங்க பாருங்க, நம்மளோட பூண்டு வந்து நல்ல ஒரு நிறமாற்றத்தோட வறுபட்டிருக்கு. இந்த பக்குவத்துல நீங்க அதை எடுத்துட்டு அரைச்சிங்கன்னா அது என்ன ஆகும், பொடியோட கலந்துடும். ஒரு மெதுவான ஒரு ரொம்பவே பூண்டின் வாசனை வராம, ஆனா அதே நேரத்தில் அதோடைய நல்ல தன்மை மட்டும் பகிர்ந்து கொள்ளப்படும் நம்மளோட பொடியில. அதனால நீங்க வந்து லேசா வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்துடலாம். நான் உலர்ந்த கருவேப்பிலை இலைகளை போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து உலர்ந்த இலைகள் கிடைக்கலன்னா நீங்க உங்களுடைய அறையில இருக்கிற ஹீட்டர் அல்லது மைக்ரோவேவ் அவன்ல வச்சு இந்த நல்ல கருவேப்பிலை இலைகளை உலர வச்சு எடுத்துக்கலாம். எள்ளு லேசா வறுபட ஆரம்பிக்கும் போது ஆழி விதைகள் அல்லது ஃபிளாக்ஸ் சீட்ஸை சேர்த்துடலாம். ஃபிளாக்ஸ் சீட், ஆழி விதைகள், ஃபிளாக்ஸ் சீட் மற்றும் எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நீங்க எள்ளு வறுத்ததை எடுக்கிறதுக்கு முன்னாடி, கடைசியா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தேக்கரண்டி பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. அது ரொம்ப வறுபட்டுடக்கூடாது, அதனால தான் கடைசியா போடுறோம். இப்போ கடைசியா நம்ம மிளகாய் போட போறோம். இந்த மிளகாய் வந்து அவங்கவுங்க குடும்பத்தின் சுவைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ நீங்க பார்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சமா செய்து பாருங்க. அப்புறம் இது ரொம்ப காரமா இருந்துச்சுன்னா குறைச்சிடுங்க. இல்லை காரம் பத்தலைன்னா அதிகமா போட்டுக்கோங்க. இது செய்யும் போது கவனமா இருங்க, நிச்சயமா இருமல் வரும். அதனால மிதமான நெருப்புல வச்சு இதை வறுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நம்மளுடைய மிளகாய் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இங்க பாருங்க, இப்படி கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும் வறுபட்ட மிளகாய்கள். அல்ல அதில் அடிபட்டு இருந்ததுன்னா அது என்ன ஆகும், உப்பாமலே ஆனால் நிறம் மாற்றம் வந்துடும். அதனால நீங்கள் இந்த பக்குவத்தில் இதை எடுத்துடலாம்.
ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பருப்போட இதை சேர்க்க வேண்டாம், தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா பருப்பு அரைகிறதுக்கு ஒரு தனி பக்குவம் தேவை. அது அரைப்படும் போது கடைசியாக இதை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய எல்லா வறுபட்ட சாமான்களும் இதில் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம். அல்லது ரவைக்கும் முள் பக்குவத்தில் நிறுத்திட்டு மிளகாய் வத்தலையும் கடைசியாக போட்டுக்க அரைக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, நம்மளுது ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டிருக்கு. இப்போ இது சிலது அரைப்படலைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம திருப்பியும் மிளகாய் வற்றலை இது கூட போட்டு அரைக்க போகிறோம். இப்போ சிறிய துண்டு வெல்லம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் இதை அரைக்கும் போது ஒரே ஒரு முறை இதை வந்து இப்படி ஓட விட்டுட்டு நிறுத்திட்டு திரும்பவும் நல்லா இது மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டு அப்புறம் அரைக்கணும். அப்படி நிறுத்தி இதை அரைச்சிங்கன்னா தான் என்ன ஆகும்னா சரிசமமாக மிளகாய் வற்றல் மற்றும் எல்லா பருப்பும் அரைந்து இந்த மாதிரி ஒரு அழகான பக்குவத்தில் நிற்கும். நம்ம மிளகாய் பொடி தயாராகிடுச்சு. இது நம்ம நல்லா ஒரு கண்ணாடி அல்லது நல்ல ஒரு காற்று புகாத ஜாடியில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா 2 மாதங்கள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அருமையான மல்லிகை பூ போன்ற இட்லி எடுத்துக்கோங்க. அந்த இட்லி மேலே மிளகாய் பொடியை நல்லா தூவி எண்ணெயை ஊற்றி அருமையாக பரிமாறி நீங்களும் சாப்பிடுங்க. என்ன நண்பர்களே, அருமையான இட்லி மிளகாய் பொடி மற்றும் தோசை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? இந்த சின்ன சின்ன முறைகளை நீங்கள் பின்பற்றி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பொடி உண்மையிலேயே அருமையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும். தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு